குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு 10 நிமிடத்திற்குள் எளிமையான ஆசனம், முதிரைகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் முதலியவற்றை பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அபான வாயு முத்திரை, அனுசாசன முதிரை. இந்த அபான வாயு முத்திரை நம்ம இதயத்தை சீராக இயங்க வைக்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, மூட்டு சவ்வுகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அந்த சமமான விகிதத்தில் இருக்க வைக்கும். எவ்வளோ வயதானாலும் மூட்டு அறுவை சிகிச்சை போன்றவை செய்யாமல் வாழக்கூடிய வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியில் அபான வாயு முத்திரை. இதுக்கு இருதய முத்திரைன்னு ஒரு பெயர் உண்டு. ஸோ இதயத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. அதனைத் தொடர்ந்து அனுசாசன முதிரை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்யும் பொழுது கழுத்து வலி, முதுகு வலி, அடிமுதுகு வலி ஏற்படும். இந்த அனுசாசன முதிரை முதுகுத்தண்டை திடப்படுத்துகின்றது, கழுத்து தசை பிடிப்பை சரி செய்கின்றது, இடுப்பு எலும்பு தேய்மானம் வராமல் பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடியது. ஸோ இந்த முதிரை, 2 முதிரைகளை இன்றைக்கி நம்ம அழகாக பயிற்சி பண்ண போகிறோம். அடுத்து வஜ்ராசன நிலைகள்னு பார்க்க போகிறோம். இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்தே ஒரு 3 நிமிடத்துக்குள்ளே நாம் பலவிதமான ஆசனங்களை பண்ணலாம். அவ்வளவு அற்புத ஆற்றல் கிடைக்கும். இதயம் நன்றாக இயங்கும், டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகும், மன அமைதி கிடைக்கும், இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது, கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலி வராமல் பாதுகாக்கக்கூடியது, லங்ஸுக்கு நல்ல சக்தி கொடுக்கக்கூடியது. அதனைத் தொடர்ந்து நாம் ஒரு எளிமையான உடல் தளர்த்தும் தியான பயிற்சி. உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்கும் எப்படி நம்ம ஒரு பிராணாற்றலை பெற்று ஒரு தளர்வாக வைத்து நம்ம அதன் மூலமாக எப்படி ஒரு சிறப்பாக வாழ்வது. ஸோ இந்த பயிற்சிகளெல்லாம் நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டீங்கன்னா ஆரோக்கியம் நம் கையில். நாம் நம்பிக்கையோடு பயிற்சி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். இதில் 2 வருமுன் காப்போம். இன்றைக்கு நன்றாக இருக்கின்றோம், நாளைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்போ இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பயிற்சிகள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னா இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் எவ்வளோ ஆனாலும் நம்ம உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், உள்ளத்தில் நல்ல எண்ணம் இருக்கும். அதான் உடம்பிற்கோர் மருந்து. இந்த உடம்புக்கு என்ன உண்மையான மருந்துனா யோகாசனம், முத்திரைகள், மூச்சு பயிற்சி. உள்ளத்திற்கு ஒரு மருந்து நல்ல நினைப்பு. ஸோ உடம்பிற்கு ஒரு மருந்து நல்ல உழைப்பு. அந்த உழைப்பு இந்த யோகாசனத்தின் மூலமாக, முத்திரையின் மூலமாக கிடைக்கின்றது. உள்ளத்திற்கு ஒரு மருந்து நல்ல நினைப்பு, தியானம். அந்த தியானத்தின் மூலமாக தான் எண்ணத்தில், உள்ளத்தில் எப்பொழுதும் நல்ல எண்ணம் இருக்கும். இந்த 2 மருந்தை நீங்கள் உட்கொண்டுட்டீங்கன்னா வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டை உள்ள மடிச்சுட்டு கட்டை விரல் அதுக்கு மேலே கொண்டாந்து நடுவிரல் மோதிரவர்களோட மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையணைக்கு வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முதிரை அனுசாசன முதிரை. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். தோள்பட்டை பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு பகுதிக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். இடுப்பு எலும்புக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே பண்ணுறேன்.
முதல் முத்திரை அபான வாயு முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசன நிலைகளை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கணும். ரெண்டு முட்டி இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இது வஜ்ராசனம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ சசங்காசனம். கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை ஆதி முத்திரை. கை வயிற்றில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டு கிளம்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டு கிளம்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுறேன். முதல்ல வஜ்ராசனம். மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ இரண்டாவது கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பீடாக கபாலபாதி. ரிலாக்ஸ். இப்போ சசங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கை ஆதி முத்திரை. மூச்சு வெளியே விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டு கிளம்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரெண்டு கை முட்டியில் வச்சு கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த வஜ்ராசனத்திலே ஒரு சின்ன தியானம். தலைவலி தசைகள் மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை வெளி தசைகள் மனசனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வலி தசைகள், அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கட் பண்ணிட்டோம். மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அப்படியே மூளை உள் பகுதி டீப்லி ரிலாக்ஸ். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட். மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தொண்டை உள்பகுதி, உங்களது ஆழ் மனதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தைராய்டு பேராதைராய்டு
மனதினால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹார்ட் இன்சைடு, தைமஸ் கிளாண்ட், இதயம், இதய வாழ்வுகள், தைமஸ் சுரப்பி. உங்களது ஆழ் மனதை அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று உள் பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ், டீப்லி ரிலாக்ஸ். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. சிறுநீரகம், சிறுநீரகப்பை, அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. வலது கால், இடது கால் உள்பகுதி, டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். 1 நிமிடம். மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ரிதமாக மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். உடல் வெளி தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. உடல் உள்ளுறுப்புகளில் எந்த டென்ஷன் இல்லை. நாளமில்லா சுரப்பிகளில் எந்த டென்ஷன் இல்லை. நம்முடைய ஹிருதயம் அதனுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இந்த பயிற்சி நமக்கு உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷன், எல்லா டிப்ரெஷனையும் நீக்கிறோம். எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராண சக்தியை கொடுக்கும். 120 வயது வரை ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதே வராது. நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யும்போது கவலை இல்லாமல் வாழலாம். ப்ரெசன்ட் லிவிங்கில் ப்ளசன்ட் லிவிங்காக ஆக்கிக்கொள்ளலாம். மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுற மகிழ்ச்சியாக இருக்கலாம். உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம். இந்த பயிற்சிகளையும் பண்ணுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.